It's over for CSK, done and dusted. 8 கேம்ஸ்லேயே CSK are out of playoffs. என்னால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல இது வந்து CSK தானா அப்படின்னு. From the start till the end CSK weren't even in this game. லிட்டரலி வந்து அவங்க வேற ஏதோ ஒரு பிச்சில் ஆடின மாதிரி இருந்துச்சு, நம்ம வேற எங்கேயோ ஒன்று ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எஸ், நம்ம ஆயுஷ் மாத்ரேயோட இன்னிங்ஸை தவிர இந்த CSKல எந்த ஒரு பாசிட்டிவுமே என்னால் வந்து சொல்ல முடியல. நத்திங் ஜீரோன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். ரச்சின், ஹோ மை காட், வாட் அ வேஸ்ட் ஆஃப் மணி. இந்த சீசனில் 2-3 மேட்சை தாண்டி என்னால் ரச்சினோட அந்த இன்னிங்ஸை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு. அப்போ நான் வந்து லைவ் வந்திருப்போம் கைஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போவே சொன்னேன் ரச்சின் ரவீந்திரா பவர் பிளேவை தாண்டினா எல் பி சர்ப்ரைஸ்னு. ஆஸ் ப்ரெடிக்டட் ரச்சின் ரவீந்திரா அஸ்வினி குமார் கிட்ட வந்து அவுட் ஆகியிருப்பார். நெக்ஸ்ட் ஆயுஷ் மாத்ரே, ட்ரிபாத்திக்கு பதிலாக வந்து ஆயுஷ் மாத்ரேவை நம்ம வந்து நம்பர் 3ல ப்ளே பண்ண வச்சிருந்தோம். ஐ வாஸ் ஆக்சுவலி சர்ப்ரைஸ், சிஎஸ்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, 17 வயசு பையனுக்குலாம் அதிசயமாக வாய்ப்பு கொடுக்குறாங்களே. பட் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் ஹீ வாஸ் அக்ரெசிவ். பவர் பிளேயில் வந்து ரன்ஸ் வரணும்னு அட்லீஸ்ட் அவராது யோசிச்சு ப்ளே பண்ணார். ஷேக் ரஷீத் ஆல்சோ அந்த அதர் ஹேண்ட் அவரால் வந்து பாலை டைம் பண்ண முடியல, அவருக்கு பால் வந்து பேட்லேயே படாமல் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் கேமில் ஹி வாஸ் பிரில்லியன் தான். பட் இந்த கேமில் வந்து எஸ், ஷேக் ரஷீதுக்கு சரியாக போகல. பட் வேற ஆயுஷ் மாத்ரே வந்தோம்னா கைஸ், ஃபர்ஸ்ட் பாலே கொஞ்சம் அப்பிஷாக போச்சு, நல்லாவே நோ மேன்ஸ் லேண்டில் விழுந்துச்சு. அதுக்கப்புறமா ஹி ஸ்டார்டட் டு கோ பேக். சூப்பராக வந்து 4 பவுண்டரிஸ் அடிச்சிருப்பாரு, 2 6. அண்ட் ஓவராலாக வந்து ஆயுஷ் மாத்ரேயோட இன்னிங்ஸ் வந்து ட்ரீட் டு வாட்ச் தான். அண்ட் 32 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். அவரோட டெபியூவில் 15 டெலிவரிஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் T20 ப்ரொஃபஷனல் கேமே வந்து இன்னைக்கு தான் ப்ளே பண்ணுறாராம். அப்படி இருக்கிறப்போ வந்து இவ்வளோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருனா ஹீ இஸ் டெஃபினெட்லி ஹியர் டு ஸ்டே கைஸ். வெரி ஹாப்பி வித் ஹிம். அவர் வந்து கண்டினியூ பண்ணணும். சிஎஸ்கேக்காக வரப்போகிற அந்த 6 கேம்ஸ்லையும் ஆயுஷ் மாத்ரே டெஃபினட்டாக 11ல் இருக்கணும், நோ மேட்டர் வாட். தென் கம்ஸ் த மெயின் இஷ்யூ. ஸோ நம்ம ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆனதுக்கு அப்புறமாவே ஐ வாஸ் ஸ்லைட்லி கன்சர்ன்ட். எப்படா வந்து இந்த இன்னிங்ஸை வந்து we are going to go forward அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம ஜடேஜா வந்து நம்பர் 4ல வாக் இன் பண்ணாரு. எனக்கு சத்தியமா புரியல எதுக்காக ஜடேஜாவை சென்ட் பண்றீங்க. அப்போ விஜய் சங்கர் வாட், இதுக்கு அவர் வந்து இங்க 11ல வந்து இருக்காரு. அவர் வந்து பேட்டிங் பண்ணல, பவுலிங் பண்ணல, ஃபார் ஃபீல்டிங் அலோன் ஹி இஸ் தேர்னா, தென் அவர் நீங்கள் 11லேயே வந்து வைக்க வேணாமே, அட்லீஸ்ட் வேறு ஏதாவது பிளேயரை கொண்டு வரலாம், வேறு ஏதாவது பிளேயர் பெஞ்சில் இருந்தால் கொண்டு வரலாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இதுக்கு தான் சொன்னது ஆக்ஷனில் ட்ரிபாத்தி, ஹூடா, விஜய் சங்கர் இந்த மாதிரி 3 பிளேயர்ஸ் சிமிலராக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை எதுக்காக எடுத்தாங்க அப்படின்றது. ஸோ எஸ் கைஸ், நம்ம விஜய் சங்கர் 11ல் இருக்கிறது இஸ் ஆஃப் நோ யூஸ். எப்படி எம்ஐ வருஷம் அர்ஜுன் டெண்டுல்கர் எடுக்கிறது இஸ் ஆஃப் நோ யூஸ், ஜஸ்ட் லைக் தட் விஜய் சங்கர் 11ல் இருக்கிறதுமே இஸ் ஆஃப் நோ யூஸ் தான். ஸோ இன்னைக்கு அவர் எதுவுமே பண்ணல. தென் நம்ம ஜடேஜாக்கு வந்தோம்னா அவர் நம்ம சொன்னது தாங்க முன்னாடி, நம்ம எவ்வளோ வீடியோஸை சொல்லியாச்சு, அவர் பேட்டிங்கே மறந்துட்டாரு. ஸோ அவர் நீங்கள் நம்பர் 4ல சென்ட் பண்ணுறது வந்து தட் ஷோஸ் ஹவு யுவர் டீம் இஸ். அவங்க டீமில் வந்து பேட்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து அதை பார்த்தாலே புரிய வருது. லெட் ஹிம் கம் அண்ட் பேக். அவர் 17 ஓவர்ஸ்க்கு அப்புறமா வந்தால் தான் அட்லீஸ்ட் அவரால் வந்து பாலே ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏர்லியாக வந்தார்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் லிட்டரலி லாஸ்ட் ஓவரில் தான் வந்து ஸ்கோரே பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அந்த 6 அப்புறம் ஒரு 4 வந்து லாஸ்ட் ஓவரில் தான் அடிச்சிருப்பார். மற்றபடி ஹோல் இன்னிங்ஸில் ஹி வாஸ் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக். நம்ம டூபே ஆன் த அதர் ஹேண்ட் அவரால் வந்து சிங்கிள்ஸை வந்து டபுளாக கன்வெர்ட் பண்ண முடியல, சிங்கிள்ஸும் ஓட மாட்டாரு. லிட்டரலி டூபே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஜடேஜா கிட்ட. டூபே அண்ட் ஜடேஜா போத் ஆர் லையபிலிட்டி. அதுவும் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேற. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. லிட்டரலி ஐ கெஸ் ஒரு 5 ஓவர்ஸ்க்கு பவுண்டரியே வராமல் இருந்துச்சு. இந்த மாதிரி பவுண்டரிஸ் ட்ராட் காரணமாக, அதுக்கப்புறம் வந்து அதிகமாக டாட் பால்ஸ் ப்ளே பண்ணுற காரணமாக தான் வந்து சிஎஸ்கே இந்த வருஷம் வந்து நிறைய மேட்சஸ் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய மேட்சஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், டாட் பால்ஸ் எக்கச்சக்கமாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. டிசி கேம் சிஎஸ்கே இங்கே சேப்பாக்கள் வேணப்போ அதில் அதிகமான டாட் பால்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. தென் பிபிகேஸ் எதிராக வந்து அந்த 220 ரன் சேஸில் கூட நிறைய டாட் பால்ஸ் விளையாடி இருப்பாங்க. இந்த மாதிரி டாட் பால்ஸ் ப்ளே பண்ணுறப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது அண்ட் தே ஆர் ஜஸ்ட் லூசிங் விக்கெட்ஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர். இது ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது கேஸ். நம்மளும் பல வீடியோஸை சொல்லியாச்சு, தே ஆர் நாட் ஈவன் சேஞ்சிங், தே ஆர் நாட் ஈவன் அக்செப்டிங் தேர் மிஸ்டேக். இப்போ தோனி கூட போஸ்ட் மேட்ச்சில் பேசினார். நம்ம கண்டிப்பாக அதை பற்றினா நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கொண்டு வரலாம் அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதுலாம். பட் யா கேஸ், மிடில் ஆர்டர் வந்து இது வந்து மிடில் ஆர்டர் இல்லாத ஒரு மிடில் ஆர்டர் வந்து சிஎஸ்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட மிடில் ஆர்டரே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஜடேஜா, டூபே அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கோம். மற்றபடி இது வந்து நாட் ஈவன் ஒர்க்கிங் ஃபார் அஸ். தென் அட் த எண்ட் வந்து ஓவர்டன் அவருமே எதுக்காக வந்து 11ல் வச்சிருக்கோம் தெரியல. லிட்ரலி இங்கே பாதி பிளேஸ் எதுக்காக 11ல் இருக்காங்கன்னு தெரியல கேஸ். ஒரு 5 பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்களே தவிர மிச்ச ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா எதுக்காக இருக்காங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. ஓவர்டன் இன்னைக்குமே அவர் வந்து அட் த எண்ட் எப்போ ஒரு 18th ஓவரில் ஐ திங்க் வந்து என்ட்ரி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவராலுமே ஒன்றும் பண்ண முடியல. அதுவும் ஜடேஜா வேற வந்து லாஸ்ட் ஓவரில் டபுளாக வந்து ஓடிட்டு இருக்காரு. ஓவர்டனாவது அட்லீஸ்ட் அவர் ஃபேஸ் பண்ண முதல்ல பும்ராக்கு எதிராக ஒரு பவுண்டரி அடிச்சிருப்பாரு. அதுவுமே சீக்கி பவுண்டரி, ஒரு மாதிரி ஏதோ கட் பண்ணி விட்டாரு. மற்றபடி எஸ் கைஸ்,
ஓவராலாக வந்து சிஎஸ்கேட பேட்டிங் வந்து வெரி வெரி புவர் எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லி. ஆனால் 177 வந்து இந்த பிச்சில் வந்து பார்க்குறப்போ வந்து ஜுஜுபி ஸ்கோர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. 220 அடிச்சிருந்தா கூட இந்த நேரத்துக்கு எப்படியும் எம்ஐ ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ எஸ், நம்ம இந்த பிச்சில் ஐ திங்க் லோவஸ்ட் டிஃபெண்டர் டோட்டலி வந்து 208. அப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம சிஎஸ்கே 177 டிஃபெண்ட் பண்ண முடியும். அது நம்ம கிட்டே இருக்கிற பவுலர்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும். தென் பவுலிங் வந்தோம்னா so many questions have to be asked. எதுக்காக அன்ஷுலை ரிமூவ் பண்ணிட்டு அஸ்வினை உள்ள கொண்டு வந்தாங்க? தட்ஸ் த மெயின் கொஸ்டின். ஏன்னா அன்ஷுல் லாஸ்ட் 2 கேம்ஸா நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இனிஷியலா விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. லாஸ்ட் கேம்ல நிக்கி பி அந்த டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ அவரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அஸ்வினை திரும்ப கொண்டு வரீங்கன்னா தட் ஷோஸ் வாட் கைண்ட் ஆஃப் டீம் திஸ் இஸ். எனக்கு சத்தியமா லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. நீங்க அஸ்வினை கொண்டு வரதுக்கு ஒரு வேலிட் ரீசனை கமெண்ட்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிட்டு போங்க. அப்புறம் வந்து நான் வந்து we can start discussing about it. மற்றபடி ஐ கான்ட் even அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக அஸ்வினை திரும்ப உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்றது. நான் இந்த சீசன் ஃபுல்லாக அஸ்வினை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இம்பாக்டாக அஸ்வினை கொண்டு வந்தது வாஸ் அ சில்லி மூவ். நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. தென் தோனியோட கேப்டன்சி நிறைய கொஸ்டின்ஸ் ஹேவ் டு பி ஆஸ்ட். மேட்சே முடிஞ்சிருச்சான், அதுக்கப்புறமா ஹி இஸ் பிரிங்கிங் இன் நூர் அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிவ்யூலே நம்ம சொல்லியிருந்தோம் தோனியோட கேப்டன்சி சூப்பராக இருந்துச்சு, பவுலிங் ரொட்டேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. பட் இந்த கேமில் கைஸ் ஐ கான்ட் even அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அஸ்வினை யூஸ் பண்ணீங்க, ஏர்லியாக கொண்டு வந்தீங்க. அஸ்வின் தான் கைஸ் இந்த டீமோட அந்த காம்பினேஷனே எனக்கு என்னமோ வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா லாஸ்ட் கேம்ல இட் வாஸ் பர்ஃபெக்ட். அஸ்வின் இல்லாமல் வந்து நம்ம ரொம்ப நல்லா வந்து பவுலிங் போட்டிருப்போம். நூர் அண்ட் ஜடேஜா வந்து அவங்க போட்ட அந்த ஓவர்ஸ் எல்லாமே வந்து டைட்டாக பவுல் பண்ணியிருந்தாங்க. நூர் அகமது வந்து 4 overs 13 runs. தென் ஜடேஜா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து விக்கெட்ஸுமே எடுத்து கொடுத்துருப்பார் மிடில். பட் இந்த கேமுக்கு வந்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஒன்றுமே இல்லை. இஸ் பவுலிங் வந்து அசால்ட்டாக அவங்க என்னமோ வந்து ஏதோ ஒரு ரோடில் ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம சிஎஸ்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எக்ஸப்ட் ஆயுஷ் மாத்ரேவை தாண்டி மற்ற எல்லா பேட்டர்ஸுமே சரி. நீங்கள் சொல்லலாம் தூபே வந்து 50 அடிச்சாருப்பா, தென் ஜடேஜாவுமே வந்து 50 அடிச்சாருப்பா அப்படின்னு. பட் அஸ்வினி குமாரோட அந்த ஓவர் தூபே மட்டும் அடிக்கலன்னா மற்றபடி டூபேயோட இன்னிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அண்ட் ஜடேஜாவுமே அந்த ஃபைனல் ஓவரில் வந்து 6-4 அடிக்காமல் இருந்தால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே பூராக இருந்திருக்கும். அண்ட் டூபேயோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே ஒன்றும் ஸ்டார்டிங் அந்த கிட்டத்தட்ட ஒரு 24 பால்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒன்றுமே அவர் பண்ணலை. தென் லேட்டராக தான் வந்து அந்த 22nd பால்லேருந்து ஐ திங்க் அவர் வந்து டில் த 30th பால் இந்த ஒரு 8 பால்ஸில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 ரன் ஸ்கோர் பண்ணிடுவார். மற்றபடி டூபேயோட இன்னிங்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து டைம் எடுத்து பொறுமையாக ஆடுற கிரிக்கெட் இப்போ கிடையாது கைஸ். ஃப்ரம் த ஸ்டார்ட், ஃப்ரம் த வெரி கோ பால் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம டூபே வச்சிருக்கிறது ஸ்பின் பவுலர்ஸை வந்து பேஷ் பண்ணுறதுக்கு தான். பட் லிட்டரலி அவர் வந்து ஸ்பின் பவுலர்ஸையும் வந்து டேக் ஆன் பண்ண மாட்டாரு, பேஸ் பவுலர்ஸ் கிட்டே கஷ்டப்படுறாரு, சிங்கிள்ஸை டபுளாக கன்வெர்ட் பண்ண மாட்டாரு. ஜடேஜா அண்ட் டூபேயோட அந்த பார்ட்னர்ஷிப் தான் காஸ்டடஸ்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். தென் நம்ம பவுலிங் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம வந்து ஏர்லியா வந்து 100 அண்ட் 10 வந்து கொண்டு வந்திருக்கணும். பட் தோனி வந்து லேட்டர் ஆன் ஆஃப்டர் தி கேம் எண்டட் அவர் வந்து கொண்டு வந்திருப்பார். பவர் பிளேலே லிட்டரலி வந்து மேட்சை வந்து சீல் பண்ணிட்டாங்க இஸ் எம்ஐ. ஸோ சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரயன் ரிக்கல்டனும் சரி, தென் ரோஹித் சர்மா இன்னைக்கு வந்து அவரோட புல் ஷாட்டுமே வந்து ஆரம்பிச்சப்போ தெரிஞ்சிச்சு, ஓகே இன்னைக்கு வந்து ஹிட்மேன் இஸ் பேக் இன் ஃபார்ம்டா அப்படின்னு. நம்ம சிஎஸ்கே தான் உங்களுக்கு தெரியுமே, யாரெல்லாம் வந்து ஃபார்ம்ல இல்லையோ அவங்களோட ஃபார்ம்லாம் சிஎஸ்கே ரிவைவ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லைக்வைஸ் இன்னைக்கு ரோஹித் சர்மா பேக் இன் ஃபார்ம், ஹிட்மேன் வந்து செமையாக ப்ளே பண்ணியிருப்பார். எல்லா போலர்ஸையும் கைஸ் அவர் வந்து இந்த பால் தான் டார்கெட் பண்ணும் அப்படின்லாம் இல்லை, எல்லா போலர்ஸையும். அஸ்வின் அந்த ஃபர்ஸ்ட் 3 overs ஓகே நல்லா போல் பண்ணியிருந்தாரு. தென் அவரோட 4th ஓவர்லையுமே வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணிட்டாங்க எம்ஐ. அண்ட் நீங்கள் விக்கெட்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி கேமில், பட் விக்கெட்ஸும் நமக்கு வந்து ஃபால் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் சீசன் யாரை மாற்றுறாங்களோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த ஃபீல்டிங் கோச் ராஜீவ் குமார் கண்டிப்பாக எடுத்தாகணும். எனக்கு என்ன அவர் வந்து ஃபீல்டிங் ட்ரைனிங் கொடுக்குறாரா இல்லை ஒன்லி சிஎஸ்கே வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங்லாம் வந்து நெட் செஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ஈஸியாக வர கேட்ச்லாம் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ரச்சின் ரவீந்திரா ஒரு கேட்சை ட்ராப் பண்ணியிருப்பார் பாருங்க ஹிட்மேன், அதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாது. கொஞ்சம் கூட ஒரு பாலே வாட்ச் பண்ணல, ஜஸ்ட் கையை மட்டும் நீட்டாரு, அப்புறம் எப்படி கேட்ச் பிடிக்க முடியும்? ஸோ ஃபீல்டிங் எஃபர்ட் ரொம்ப போர். பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு பவுண்டரியை வந்து தேவையில்லாமல் வந்து 4க்கு விட்டுருப்பாரு. அழகாக ஹி வென்ட் ஃபார்வர்ட், தென் பால் அழகாக தட்டி விட்டால் கூட வந்து நீங்கள் ஒரு 3 ரன்னை சேவ் பண்ணிக்கலாம். எனிவே எதுவும் ஆக போகிறது கிடையாது. பட் நான் சொல்கிறேன் நிறைய வந்து ஃபீல்டிங் எரர்ஸ் பண்ணுறோம். டெவால் பிரேவிஸ் வி ஆல் ஹோப்ட் அட்லீஸ்ட் அவராவது வந்து இன்னைக்கு சிஎஸ்கேட ஃபார்ச்சூன்ஸை சேஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு வந்து ஹி வாஸ் இன் மேட்ச் ரெடி ஐ கெஸ். அதனால் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே எஸ்ஆர்எஸ்ல கண்டிப்பாக அவர் ப்ளே பண்ணார். சரி ஓகே கைஸ், ஐ நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.